Hi cuties, how are you all? Welcome back to science video class from 4th standard. Today we are going to see a new topic from Baswas farm. Farm அப்படினா என்னது? விவசாய ஓகே நம்ம விவசாய நிலத்துல how to preparing the soil, how to sowing, how to harvesting, how to sell the market. Okay, what are the tools used to farmers? ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் லேண்டில் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த லேண்டை என்ன பண்ணணும்னா ப்ரிப்ரேஷன் பண்ணணும். வை மீன்ஸ் அப்படின்னா ஸோ ப்ரிப்ரேஷன் எதுக்காக நம்ம பண்ணணும்? ஸோ சாயில் எல்லாம் பார்த்தோன்னா லேயர் பார்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்ம க்ரோத் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸோடைய ரூட் என்ன பண்ணாது, ஈஸியாக சாயிலுக்குள்ளே இன்புட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம சாயிலை ப்ரிப்பரிங் பண்ணுவோம். ப்ரிப்பரிங்னா என்னது? பிளக்கிங் பண்ணுறது. பிளக்கிங்னா ஏறு ஓட்டுறது. ஸோ ஏறு ஓட்டும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சாயில் என்ன ஆகும்னா லூஸ் ஆகும். லூஸ்னால் என்னது? சாஃப்ட் ஆகிடும். ஸோ அப்போ சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சோவிங் விதைக்கும் போது என்ன ஆகும், ஈஸியாக அந்த ரூட்ஸு க்ரோத் ஆகும். க்ரோத் ஆகும்போது அந்த சாயிலுக்குள்ளே ஈஸியாக உள்ளே போகும். ஸோ அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரூட்ஸ் ஈஸியாக என்ன பண்ணாது, உள்ளே போகாது. ஓகேயா? சரி, ஸோ வாங்க இவங்க என்ன கிராப் ஃபீல்டில் க்ரோத் பண்ண போகிறாங்க, எந்த மெத்தடில் க்ரோத் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகேயா? நம்ம ஒரு விவசாய நிலத்துக்குள்ளே போகிறோம். க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் இல்லையா? சரி வாங்க போயிட்டு வரலாம். சரி ஓகேடா. I am Baswa. My father is a farmer. என்னுடைய அப்பா விவசாயி. We live in Belvanka village in Karnataka. It is the month of July. Like every years, Appa, my father, is preparing the field. Preparing என்ன சொன்ன? மண்ணை நம்ம தயார்படுத்துது, நிலத்தை தயார்படுத்துதல், ஏறு ஓட்டி. ஓகேயா? To snow the onion crop. Onion crop என்னது? வெங்காயத்தை பயிரிட போகிறாங்க. There are so many things to be done at this time. To help him, I too go to the field with Appa. அவனும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃபீல்டுக்கு அவங்க அப்பா கூடயே போகிறான். In the last few days, Appa has been using the kutni என்ன தெரியுமா? அவங்க கர்நாடகாவில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜில் நம்ம சொல்கிறது அயன் ராட். ஓகேயா? அயன் ராட் டு டிக் த சாயில். டிக்னா சாயிலை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அயன் ராடை வச்சு என்ன பண்ணணும், சாயிலை ப்ரிப்பேர் பண்ணணும், டிக் பண்ணுவாங்க. லூசன் இட் அண்டு மேக் இட் சாஃப்ட். ஸோ அதை நல்லா போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொத்தி விடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உள்ளே இருக்கிற சாயில் அவுட்டரில் இருக்கக்கூடிய சாயில் உள்ளே என்ன பண்ணும், போகும். ஸோ அப்படி போகும்போது ஈஸியாக அந்த சாயில் சாஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். சாயில் ப்ரிப்பரிங்காக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேயா? சரி ஓகே. நெக்ஸ்ட் லெவல் sowing the seeds. What is mean sowing? Sowingனா விதைத்தல். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சோவிங் இந்த மெத்தடில் தான் இருக்கும். புல்லக்ஸ் கூடிய இந்த மாதிரி ஹோல்ஸ் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் இது கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அது கூட என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்ஸ் சீட்ஸ் நம்ம க்ரோத் பண்ண போகிறோமோ அந்த சீட்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அந்த புல்லக்ஸ் என்ன பண்ணிட்டே போகும், புல் பண்ணிகிட்டே போகும் சாயில் கூடிய. அது என்ன பண்ணும், அந்த குழி போட்டுகிட்டே போகும். அந்த குழிக்குள்ளே இந்த சீட்ஸ் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணிகிட்டே போகும்னா விழுந்துகிட்டே போகும். ஓகே, இந்த மெத்தட் தான் பார்த்தோன்னா சோவிங் மெத்தட். சரி, திஸ் இயர்ஸ் ஆல்சோ மை ஃபாதர் வில் sow onion seeds. இந்த வருஷம் ஃபீல்டு ஆனியன் சீட்ஸ் விதைத்தல். த புல்லக்ஸ் வில் புல் த குர்ச் அண்டு அப்பா வில் வாக் பிஹைண்ட் தேம். அது கூடவே அப்பாவும் நடந்து போவாங்க. அது ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணும், அந்த ஹோல்ஸ் கூடயே அந்த சீட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். ஸ்ப்ரிங்க்லிங் த சீட்ஸ். I would also like to do this just like my Appa. But Appa says that it is necessary to drop the right amount of seeds at the regular distance. Okay.
ஒரு பிளான்ட்ஸ் growth ஆகணும் அப்படின்னா what are the needs important to the plants? First one, sunlight, water, minerals, fertilizers. So next one என்னது distance. ஒன் பிளான்ட்ஸுக்கும் அதர் ஒன் பிளான்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும், டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னா சன்லைட்டு ப்ராப்பராக எல்லா பிளான்ட்ஸ் மேலேயும் என்ன ஆகணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த பிளான்ட்டு ஈஸியாக ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். ஓகே? ஸோ டிஸ்டன்ஸ் இல்லை, பக்கத்தில் நம்ம வந்து க்ரோத் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது அந்த பிளான்ட்ஸு ஹெல்த்தியாக என்ன பண்ணாது, க்ரோத் ஆகாது. திஸ் இஸ் not so easy to do. He says that I may drop too many seeds at the one place. ஒரே பிளேசஸில் நிறையா சீட்ஸ் இருந்துச்சு. I must wait till I am a little older to be able to use properly. ஸோ ஒரே இடத்துல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒன் எடுத்து எல்லாத்தையும் அவனை என்ன பண்ணிட்டாங்க, தனித்தனியாக விதைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு the supports appear. It is now 20 days since the seeds were sown. 20 days ஆயிடுச்சு. 20 days ஆனோடனே அந்த சீட்ஸ் போயிட்டு பார்க்குறாங்க. அந்த சீட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன சீட்ஸு, ஐ மீன் என்ன பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆனியன் பிளான்ட்ஸ். இந்த ஆனியன் பிளான்ட்ஸுக்கு நியர்லே க்ரீனிஷாக இருக்குது இல்லையா? ஸோ அதுவும் க்ரீனிஷாக இருக்குது. லிட்டில் பிளான்ட்ஸாக க்ரோத் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் இந்த என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கிராஸஸ், அன்வான்டாக க்ரோத் ஆகக்கூடிய கிராஸஸ். ஓகேயா? அலாங் வித் ஆனியன் பிளான்ட்ஸ் வீட்ஸ் ஹாவ் ஆல்சோ கம் அப். வீட்ஸ்னால் என்ன மீனிங்? வீட்ஸ் ஹாவ் ஆல்சோ கம் அப். வீட்ஸ்னால் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராஸஸ். ஏன் மீன்ஸ் அதுக்கு வீட்ஸ் சொல்கிறோம்? வீட்ஸ்னால் ஃபீல்டில் அன்வான்டாக க்ரோத் ஆகக்கூடிய அந்த பிளான்ட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, ஐ மீன் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, களை பறிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூட்டிகிட்டு போவாங்க. களை பறித்தல், ஐ மீன் அன்வான்டாக இருக்கக்கூடிய அந்த பில்லெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுவே கெமிக்கல் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2,4-D அப்படின்ற ஒரு கெமிக்கல் சொல்யூஷனை இதில் ஆட் பண்ணால் அந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், அந்த கிராஸஸ் எல்லாம் ட்ரை ஆகி இறந்துடும். சரி, வீட்ஸ் க்ரோன் இன் ஃபீல்டு என்ன ஆகிடுச்சான், ஃபீல்டில் நிறையா அன்வான்டான பிளான்ட்ஸ் க்ரோத் ஆகிடுச்சான். வித்தவுட் பீயிங் த பிளான்ட் அப்போசிஸ் தட் வி மஸ்ட் ரிமூவ். இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், உடனே ரிமூவ் பண்ணணும். எதுக்காக மீன்ஸ் அதுவும் பிளான்ட்ஸ் தானே, அப்படி விட்டுடலாமா? நோ. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம எந்த பர்பஸ்க்காக ஆனியன் சீட்ஸை கிராப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் நிறைய நமக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ நிறையா நமக்கு மணி கிடைக்கும். இந்த அன்வான்டான பிளான்ட்ஸ் அதில் க்ரோத் ஆகும்போது நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, இரிகேஷன் வாட்டர் இன்புட் கொடுப்போம் அந்த பிளான்ட்ஸுக்கு, ஆனியன் பிளான்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் வாட்டர்ஸ் எல்லாமே இந்த அன்வான்டாக க்ரோத் ஆகக்கூடிய வீட்ஸ் என்ன பண்ணிப்பார், எடுத்துப்பார். ஸோ இவர் எடுத்துக்கிட்ட உடனே நமக்கு என்ன ஆகாது, ஆனியன் பிளான்ட்ஸுக்கு அந்த நியூட்ரிஷன்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும். ஸோ கிடைக்காம அது வந்து என்ன பண்ணிடும், ஹெல்த்தியாகவே இருக்காது. ஓகேயா? ஸோ தட் தே டூ நாட் டேக் அப் ஆல் த வாட்டர் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இதனால் எந்த ஒரு வாட்டர்ஸ் அண்டு ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள். ஓகேயா? 2 டைப்ஸ் ஆஃப் உரங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் உரம், இன்ஆர்கானிக் உரம், ஐ மீன் இயற்கையான உரம், செயற்கையான உரங்கள். ஓகேயா? இஃப் தேர் ஆர் டூ மெனி வீட்ஸ் தென் த ஆனியன் plants will not be healthy. இந்த அன்வான்டாக க்ரோத் ஆகிருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்னால ஆனியன் பிளான்ட்ஸ் என்ன பண்ணலையா, ஹெல்த்தியாக க்ரோத் ஆகலை, வில் நாட் பி ஹெல்த்தி. அம்மா, அங்கிள் அண்ட் ஐ வில் ஆல் ஹெல்ப் அப்பா டு டேக் அவுட் த வீட்ஸ். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அன்வான்டாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஐ மீன் களை எடுத்துட்டாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் க்ரோவிங் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் க்ரோவிங் பிளான்ட்ஸ். க்ரோவிங் பிளான்ட்ஸ் என்னது, பிளான்ட்ஸு க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனியன் பிளான்ட்ஸ் க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ ஆம் ஹாப்பி டு சி த பிளான்ட்ஸ் க்ரோவிங். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம், அந்த பிளான்ட்ஸ் வந்து க்ரோவிங் ஆகுது, வளருது. தேர் ஆர் டால்
டு ரீச் மை நீஸ். அவனுடைய முட்டிக்கால் வரைக்கும் என்ன பண்ணிடுச்சான், வளர்ந்துருச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றான். The leaves have started turning yellow and tying up. Yellow and tying up அப்படின்னா என்ன மீனிங்? This means that அது ரெடி ஆயிடுச்சு டு பி டேக் அவுட் ஆனியன். ஐ மீன் அப்படின்னா அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம க்ரோத் பண்ணும்போது க்ரீன் கலரில் இருக்கும். ஆஃப்டர் நம்ம அந்த ஹார்வெஸ்ட் என்னது, அறுவடை பண்ணுதல். ஓகேயா? ஸோ அறுவடை பண்ணும்பொழுது அந்த லீவ்ஸ் எல்லாம் ட்ரையாக எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அப்படி ட்ரை ஆகிடுச்சு, எல்லோ கலரில் சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸோ அந்த இருக்கக்கூடிய அந்த ஆனியனை நம்ம பிக் அவுட் வெளியில் எடுக்கிறதுக்கான டைமு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேயா? இதை வச்சு நமக்கு இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆனியனை என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The onion crab. Do you enjoy doing that work? Yes, enjoy doing that work. எனக்கு இந்த ஒர்க் செய்ய ரொம்ப பிடிச்சிருக்கு. The onion crab. See, அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆனியன்ஸை அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே கட் பண்ணுறாங்க, இங்கே சாக்ஸ் பிடிக்கிறாங்க. சாக்ஸ்னால் அந்த மூட்டை பிடிக்கிறது. ஓகேயா? எவ்ரிஒன் அட் ஹோம் இஸ் ஹாப்பி. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னது, ரொம்ப ஹாப்பி. இஸ் டைம் த ஆனியன்ஸ் ஆர். இந்த டைம் தான் என்ன இருக்கா, ஆனியன்ஸ் ஆர் பிக் அண்டு ஹெல்த்தி. பெருசாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குது. அம்மா அண்ட் ஆன்டி யூஸ் த இல்லி டு கட் த டைட் லீவ்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த ஆனியன்ஸ். இந்த ஆனியனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆனியன் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம டே டு டே வைஸாக நம்ம ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் வெஜிடபிள் தான். ஸோ அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க, இவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேயா? த இல்லிச் இஸ் ஷார்ப் அண்ட் யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் நாட் டு கட் யுவர் ஃபிங்கர்ஸ். கை கட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்பா அண்ட் அங்கிள் ஃபில் த சாக்ஸ். சாக்ஸ்னால் என்னது, மூட்டை பிடித்தல். வித்து ஆனியன் எல்லாம் மூட்டை பிடிக்கிறாங்க. அப்பா வில் டேக் தெம் இன் அ ட்ரக் டு செல் இன் த பிக் மார்க்கெட். ஸோ ட்ரக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, அதை சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போய், சேல்ஸ்னால் என்னது, விற்பனை செய்ய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகேயா? ஓகேடா. ஸோ இந்த லெசனில் நம்ம என்னென்ன விவசாயம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிராப் வந்து ப்ரொடியூஷன் பண்ணணும் அப்படின்னாலே அந்த கிராப்புக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சாயிலை ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சோவிங், நெக்ஸ்ட்டு பீடிங் பண்ணணும். பீடிங்னா என்னென்னு சொன்னேன், அன்வான்டான பிளான்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரை லீவ்ஸ் சேஞ்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அப்போ அது என்ன என்னவா அது கன்வெர்ட் ஆகிருக்கும், அதில் அவுட் த ஆனியனை வெளியில் எடுக்கிறதுக்கான டைமு வந்துடுச்சு. ஸோ இதான் வந்து ஒரு கிராப் லேண்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பான மெத்தட்ஸ். ஓகேயா? ஸோ ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் நம்ம லேண்டில் எந்த ஒரு கிராப்பையும் என்ன பண்ண முடியாதுன்னா பயிரிடவே முடியாது. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.